ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே டெய்லி வந்து எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக வந்து கொடுத்துன்னு வரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தி 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய மக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அது ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் யாரும் வந்து கொடுக்காத அப்டேட்லாம் வந்து நம்ம சேனலை வந்து கொடுத்துன்னு வரும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் வந்து பெறாத இது வரைக்கும் வந்து விடுபட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டு பணமத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறவங்களும், அது மட்டும் இல்லாமல் 4வது தவணை பணம் வந்து ரெகுலராக 3 தவணை வந்து பணம் வந்து பெற்றுன்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் மாதம் 4வது தவணை 15ஆம் தேதி வராத வந்து இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் லிஸ்ட்டை வந்து செக் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோன் மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிசி வச்சிருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம். அதனால தான் வந்து நம்ம தம்ப்நெயிலே வந்து போட்டிருக்கோம், ஃபோனில் வந்து செக் பண்ணிக்க விடுபட்டவர்கள் அப்படின்ற மாதிரி. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வராது அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த லிஸ்ட்டில் யார் பேர் இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் கிடைக்க வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் மேல்முறையீடு பணமும் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பணம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஈஸியாக வந்து உங்களோட மொபைலில் வந்து அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அதை எப்படி செக் பண்ணி உங்களோட லிஸ்ட்டை வந்து உங்கள் கிராமத்துக்கான லிஸ்ட்டு, உங்களோட வில்லேஜுக்கான லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து பார்க்குறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான 2 இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 2 இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறோம். அதனால் வந்து கடைசி வரைக்கும் வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு முழுக்க வந்து நடைபெற்றிருந்தது. இது வந்து 2 கட்ட முகாம் மூலியமாக வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து தமிழக அரசு தகுதியானவங்களாக வந்து கருதி 1,13,00,000 பேர் வந்து இந்த ஸ்கீமில் பயனாளிகளை வந்து இது வரைக்கும் 3 தவணை வந்து பணம் பெற்றுன்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 56,00,000 பேர் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க நிராகரிக்கப்பட்டவங்க தகுதி வாய்ந்தவங்கன்னு சொல்லிட்டு வந்து கருதுனாங்கன்னா இ-சேவை மூலமா வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து ரீஅப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் தமிழக அரசால் வந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் மூலமா கிட்டத்தட்ட 11,85,000 பேர் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு இன்ன வரைக்கும் வந்து பணத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் வந்து கலாய்வு ப்ராசஸ், வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெற்று வருது. அவங்களுக்கான ஒரு தகவலை தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிவிட்டு 3 தவணையை வந்து பணம் வந்து பெற்றுன்னு வந்திருப்பாங்க. அவங்கள 4வது தவணை பணம் வந்து டிசம்பர் மாதம் வந்து வராது இருக்குது. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ பேர் இருந்ததுன்னா பணம் வராது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் மூலயமா வந்து வரும் அப்படின்ற தகவலை வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தமிழக அரசு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வந்து அவங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு தான் வந்து பணம் வந்து நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ண வராங்க. அப்படி பணம் வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து மணி ஆர்டர் மூலயமா வந்து பணம் வந்து அனுப்பின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 3 தவணையே கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து மணி ஆர்டர் மூலயமா வந்து பெற்று வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் சரியில்லாத காரணத்தினால மணி ஆர்டரில் பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் நேரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், உங்கள் ஊருக்கு என்ன போஸ்ட் ஆஃபீஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து 3 தவணையை வந்து மணி ஆர்டரில் பெற்றவங்க கண்டிப்பாக வந்து 4வது தவணை மணி ஆர்டரில் வந்திருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து போய் சேராது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தான் வந்து ஒரு அதிரடி அறிவிப்பாக வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து வந்து கிடைச்சிருக்கு. நம்ம கேட்ட வட்டாரங்கள் தரப்புலேருந்து, அதாவது மேக்ஸிமம் வந்து எங்கள் கிராமத்தை சுற்றி வந்து கேட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மணி ஆர்டர் 4வது தவணை வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வந்து பணம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசால் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2ஆம் கட்டமாக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கும்போது பரிசுநாய் மற்றும் கலாய்வில் இருந்தது நிறைய பேருக்கு, அவங்களுக்கு 2ஆம் கட்டமாக சென்னையில் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கும்போதே வந்து சொல்லியிருந்தார். அதாவது வந்து பரிசுநிலையில் உள்ளது மேல்முறையீடு பண்ணப்போ வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து பரிசுநிலையில் உள்ளது கண்டிப்பாக வந்து டிசம்பர் மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் முதல் தவணையாக வந்து வர வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருந்தார். இது போல் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் சரியில்லாத வர வைக்கலாம், கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வர வைக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேட்டு பாருங்கள். இன்ன வரைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எந்த தகவலும் வந்து வரல அப்படின்றது தான் வந்து ஒரு தகவலாக வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிகாரிகளுக்கு. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிட்டத்தட்ட 70% பெண்களுக்கு மேலே வந்து அரசுக்கு வந்து இந்த
ஸ்கீம் மூலிமா அது ஆதரவு கிடைச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மீது வந்து முதல்வர் வந்து ரொம்ப தனி கவனம் வந்து செலுத்தின்னு வரார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபா திட்டத்தினால வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு 4-5 மாதமாக புது ரேஷன் கார்டு வந்து மேக்ஸிமம் வந்து புதுசாக வந்து மேரேஜ் ஆனவங்க, கல்யாணம் ஆனவங்களாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து புது ரேஷன் கார்டு வந்து வழங்குறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களோட டாக்குமெண்ட் மூலிமா. அவங்க வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து போய் கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு வந்து புது ரேஷன் கார்டு வந்து வந்துருச்சா அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து இந்த ஸ்கீம் செயல்பட்டதுனால கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு யாராக இருந்தாலும் ரேஷன் கார்டு உடனடியாக வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அதிகாரிகளுக்கு வந்து திட்டவட்டமாக வந்து கூறியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் அதிகாரிகள் மூலயமா தகவல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தகுதி வாய்ந்தாலும் வந்து கருதுனாங்கன்னா ஜனவரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த புதிய ரேஷன் கார்டு வச்சு புதுசாக வரும் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து கூடுதலாக ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டு நிறைய பேர் வந்து வராது இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிராகரிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் எப்படி வரும் அப்படின்றது நம்ம சேனல்லே வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து இருக்குது. நேற்று வீடியோவில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முக்கியமாக வந்து நிராகரிக்கப்பட்டவங்க ஒரு ஆன்லைன் லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணும்போது அந்த ஆன்லைன் லிஸ்ட்டில் அவங்களுடைய பெயர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பணம் வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஆன்லைன் லிஸ்ட்டில் ஏற்கனவே வந்து மேல்முறையீடு பணங்களாக இருந்தாலும் சரி, இப்போ 4வது தவணை பணம் வராதவங்க இருந்தாலும் சரி, அந்த ஆன்லைனில் எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படிலாம் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு TN_info_360 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்க்ரீனில் வந்து டைப் பண்ணி காமிக்கிறது போல வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு www.tninfo360.com அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகும். இதை நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல் மூலிமா வந்து நிறைய ஆர்டிகளை வந்து நம்ம ஆர்டிகளை வந்து எழுதின வரும். இது வந்து நிறைய பயனுள்ள தகவலாக வந்து அமையுதுன்ற மாதிரி வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் மூலிமா வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் நிறைய ஆர்டிகள் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி நம்ம எழுதின வரும். நீங்கள் வேணால் ஸ்க்ரோல் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம ஆன்லைன் லிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து இதில் தான் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது நவம்பர் 9, 2023 அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருப்போம். அந்த ஆர்டிகளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆர்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். பழைய தகவல் தான் வந்து இந்த ஆர்டிகல் வந்து இருக்கும். வேணால் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு லிங்க் ப்ரைவேட்காக தான் வந்து இந்த ஆர்டிகலை வந்து நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா NSA லிஸ்ட் செக்கிங் வெப்சைட் லிங்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா NSA-dashboard.com அப்படின்னு இருக்கும். அந்த .com மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து ஒரு வெப்சைட் புதுசாக வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டேட்டு, ஸ்கீமு, ஏரியா, கிவன் கோடு இதெல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன தகவலோ அதை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. ஸ்டேட் வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடாக தான் இருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த OAP வாங்குறவங்க, அடுத்தது வந்து ஊனமுற்ற பணம் வாங்குறவங்க, விடோ பென்ஷன் வந்து வாங்குறவங்க இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் ஆல் ஸ்கீம் அப்படின்றத வந்து கொடுத்துங்க, ஆல் சென்ட்ரல் ஸ்கீம் அப்படின்னு. ஏரியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத்து ரூரல் அர்பன் இருக்கும். நீங்கள் ரூரல் அப்படின்றத வந்து கொடுத்துங்க, வில்லேஜாக இருந்தால். சிட்டியாக இருந்தால் அர்பனுக்கு வந்து கொடுத்துங்க. அடுத்தது வந்து கிவன் கோடு நீங்கள் இல்லைன்னு வந்து நினைக்காதீங்க. கீழே வந்து கேப்சாவில் கலராக வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலர், பிளாக் கலர், ரெட் கலரில். இப்போ நான் கொடுத்துக்கிறத வந்து கரெக்டாக டைப் பண்ணுறேன். நீங்கள் சர்ச் பண்ணும்போது, நீங்கள் செக் பண்ணும்போது எதை கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ப்ளூ கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இதே போல் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ நீங்கள் வந்து உங்கள் வில்லேஜ்க்கான லிஸ்ட்டை வந்து செக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கிடச்சதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பேருக்கு மேலே வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து விழுப்புரம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் செக் பண்ணி காமிக்கிறத வந்து நாங்கள் கிளிக் பண்ணுறேன். அதில் அதே போல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலுக்கா மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா முனிசிபாலிட்டி அப்படின்னுவாங்க. அதில் வந்து உங்களுடைய தாலுக்கா எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சர்ச் பண்ணிங்க. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் இருக்கிற தாலுக்கா, அதில் இருக்கிற முனிசிபாலிட்டி எல்லாமே வந்து ஷோ ஆகும். கரெக்டாக வந்து உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி அந்த நேமுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து வரும். நீங்கள் எதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அதை ஏரோ மார்க் மூலிமா வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தாலுக்காவில் எந்தெந்த வில்லேஜ்லாம் கிராம பஞ்சாயத்து நீங்கள் வந்து ரூரல்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் லிஸ்ட்டு எல்லாமே வந்து ஷோ ஆகும். அந்த தாலுக்காவில் இருக்கிற வில்லேஜ் லிஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அதை வந்து கரெக்டாக வந்து அந்த நேமுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எங்களோட வில்லேஜ் லிஸ்ட்டு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பழைய வீடியோவில் போடும்போது வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வில்லேஜ் நேம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வேறு ஏதாவது தாலுக்காவா இல்லை வந்து டிஸ்ட்ரிக்டா
அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு இதே போல் வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. வில்லேஜ் நேமில் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து நேம் லிஸ்ட் வந்து ஒன்று ஷோ ஆகும். இதில் பெனிஃபிஷியரி நேமு, ஃபாதர் நேமு, ஏஜ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஸ்கீமில் வந்து அவங்க பயன்படுறாங்க, மேக்ஸிமம் வந்து இது எதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்கள் வந்து ஓய்வூதியம் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறவங்க பொறுத்த அளவுக்கு ஓய்வூதியம் எதுவும் வந்து பெறக்கூடாது. அப்படி ஓய்வூதியம் பெறவங்களோட லிஸ்ட்டை தான் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேஷன் கார்டு பொறுத்த அளவு ஒரு கிராமத்தில் நிறைய ரேஷன் கார்டு ஒரு 1000 ரேஷன் கார்டு இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இந்த 3 வகையான ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர் உதவித்தொகை வாங்குறவங்க, அடுத்தது வந்து மேக்ஸிமம் வந்து விடோ பென்ஷன் வாங்குறவங்களாம் வந்து இந்த ஸ்கீமில் வந்துட்டாங்கன்னா பணம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. நீங்கள் ஊனமுற்றவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க, நான் அப்ளை பண்ண எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே வந்து தகவல் கிடைச்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சது. நீங்கள் வேணால் செக் பண்ணி வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த வில்லேஜ் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் விஓஓ இல்லைனா வந்து ஆர்டிஓ வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வருவாய் கோட்டாட்சிட்ட கண்டிப்பாக வந்து உங்களுக்கான தகவல் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் நிறைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி ஆர்டிகல் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த போஸ்ட் 1, 2, 3 இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்ன வந்து தெரிய வரும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு முழு தகவல் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் இப்போ நீங்கள் நான் ஷோ பண்ணுற மாதிரி அதை வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க என்னென்ன நெறிமுறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றதையும் அந்த ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். இது சம்மந்தமாக பழைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோலாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட் இருந்தாலும் போஸ்ட் கமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணி உங்களுக்கான பதிலை வந்து சொல்லுவோம் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுதிங்க, எங்களுக்கு பணம் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா, மேல்முறையீடு பணங்களுக்கு பணம் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாம்பிளாக வந்து காமிக்கிறேன். இது போல் எஸ்எம்எஸ் தான் கட்டாயமாக வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்புற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய், நீங்கள் 1000 ரூபா வந்து உங்களோட வங்கி கணக்கில் சேர்த்திட்டாங்கன்னா இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு உங்களில் ஒருவன் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி இது போல் வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வந்து வரும். நீங்கள் வேணால் உங்களுடைய மொபைலில் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிங்க. மேல்முறையோட பணம் உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் 10 நாட்களுக்குள்ள பணம் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அப்படி வரலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் தான் வந்து பணம் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸ்க்ளூசிவான அப்டேட். முக்கியமாக வந்து ஆன்லைனில் எப்படி வந்து அந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ணுறது அப்படின்றத வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து பயன்பெறட்டும் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ, அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, வேறு கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது எது டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோ கிடைக்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறோம். பழைய வீடியோவில் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.